निरतकर कलित नवनीतं निरतकर कलित नवनीतं निरतकर कलित नवनीतं ब्रह्मादि सूरनिकर भावना शोभित पदं तिरुवेंकटाचलस्थितम् अनुपमं हरिं परमपुरुषं गोपालपालं भावयामि गोपालपालं मनसेवितं तत्पदं चिन्तये. என்ன திருவடி அது! அப்பேற்பட்ட திருவடிய நாராயண தீர்த்தர் ஒரு இடத்துல சாதிக்கிறார். தரங்கத்துல எல்லாரும் போய் பெருமாள் கிட்ட உன் திருவடி இப்படி இருக்கு, ஸ்வீட்டா இருக்கு, ஜாங்கிரி மாதிரி இருக்கு, ஜிலேபி மாதிரி இருக்கு. தீர்த்தர் கேட்டார், பெருமாளுக்கே டவுட் வந்து கொடுத்தான், என்னப்பா நம்ம திருவடி இவ்வளவு ஸ்வீட்டா இருக்கா? எல்லாரும் ஆஹா ஓஹோங்கிறாளேன்னு வடபத்திரஷாயியா இருக்கும்போது என்னமா தான் இருக்குன்னு அவரே கட்டவிரல் எடுத்து வாயில சூப்பிண்டு பார்த்தான்னு தீர்த்தர் எடுக்கிறார். He wanted to taste what is it. அப்படி இருக்கக்கூடிய இந்த பெருமாள் இந்த நாராயண சூரியின் பிள்ளையாய் இருக்கக்கூடிய அன்னமயருக்கு ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது கல்யாணம் பண்ணி பார்த்துள்ளாமே அப்படின்னு நினைக்கிறார். அவருடைய குடும்பத்திலேயே வந்த 2 பெண்கள், திம்மக்கா, அக்களம்மான பேர். 2 பெண்களுக்கும் இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. இஸ் இட் ரைட் சார்? இது விமன் எம்பவர்மெண்ட்க்கு எதிர்ப்பு இல்லையா? ஒருவனுக்கு ஒருத்தி என்பது தானே தமிழ் கல்ச்சர். இன்னொரு சொல்லல சார், தெலுங்கு கல்ச்சர்ல அப்படி இல்லை அப்படிங்கிறது. இதெல்லாம் இல்லை. அப்ப கல்யாணம் பண்ணிட்டார். இப்ப பாருங்க, நான் சரித்திரத்தை சொல்ல வந்திருக்கேனே ஒழிய we are not here to debate about the legalities of this. 2 பெண்ணுக்கும் இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. 2 பேரும் இவர் கையை பிடிச்சுட்டாலாம். ஆனா இவரை பிடிக்கும் போது கூட இவர் திம்மக்கா அக்களம்மான் தான் கூப்பிடணும். ஆனா கூப்பிடும் போது கோவிந்தா கோவிந்தான் தான் கூப்பிடுவோம். ஏன்னா அவருக்கு மனசளவுல பெருமாள் வியாபித்திருந்ததால் அந்த சிருங்காரத்துல கூட முழுக்க ஈடுபட முடியலேன்னு அன்னமையர் பாவமுலோனன்னு எடுக்கிறார். இந்த பாவத்துல கூட பெருமாள் தான் இருந்தார். భావములోన భాగ్యములందును భావములోన భాగ్యములందును గోవింద గోవింద హరివన్ మనసా భావములోన భాగ్యములందును గోవింద గోవింద మనసా భావములోన భాగ్యములందును హరియవతారములే అఖిల దేవతలు హరిలోనివే బ్రహ్మాండం బోలు హరినామములే అన్ని మంత్రములు హరి 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 అవతారములే అన్ని మంత్రములు హరినామములే అన్ని మంత్రములు హరి 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 గణవో హరి 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 గణవో మనసా భావములోన భాగ్యములందును గోవింద గోవింద హరి గొలువో మనసా భావములోన భాగ్యములందును. இப்பேற்பட்டவருக்கு ஒரு சந்தேகம்.
இந்த பெண்களோடு விவாகம் ஏற்பட்டால் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்க வேண்டுமே, நமக்கோ பகவானிடத்தில் தானே ஒரு பிராவண்யம் அதிகம்னு சொல்லிட்டு சட்டுன்னு கிராமத்தை விட்டுட்டு யாருக்கும் சொல்லாமல் திருவேங்கடமுடையானுக்கும் குலதெய்வம் அகோபிலம் நிருசிம்மர். ஞாபகம் வச்சுங்க, வெங்கடாச்சல மகாத்மியத்துல ஒரு விஷயம், அந்த க்ஷேத்திரத்துக்கு ஆதாரபூதன் வராகர். இன்னைக்கும் நீங்க அந்த கோனேரி புஷ்கரணி கரையில வராகர் சன்னதி உண்டு, அவர் தான் ஓனர். ஆனா கல்யாணம்னு தீர்மானமான உடனே ஆகாஷராஜா புத்திரிக்கும் இவருக்கும் கல்யாணம்னு தீர்மானமான பிறகு அப்போது கல்யாணத்துக்கு பண்டங்களை எல்லாம் சமர்ப்பிக்க வேண்டும், அதாவது தேவதைக்கு சமர்ப்பிக்கணும். அப்போ அவருடைய திருத்தாயார்கிட்ட ஸ்ரீனிவாச பெருமாள் கேட்கிறார். வகுளமாலிகா சொல்றா, நம் குலதெய்வம், ஏன்னா அவள் வளர்த்த பிள்ளை என்றோ, நம் குலத்தின் தெய்வம் இதோ இங்க நல்லமல்லா என்கின்ற அந்த காட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஜுவாலா, அகோவில, மாலோல, குரோடா, காரஞ்ச பார்கவ, யோகானந்தா, சத்ரவட்டா, பவனோ நவமூர்த்தையா. நீங்க கட்டாயம் அகோபிலம் சேவிச்சுட்டு வரணும் முடிகிற வயசுல. ஆழ்வார் எடுக்கிறார், அது ஒரு ஏஜ் இருக்கு. Yeah, of course, enlightenment can dawn upon us at any point in time. We cannot stop Bhagavan's grace. But body is not something that will listen to your desires. Yeah, முக்திநாத், அகோபிலம் இதெல்லாம் யாத்திரைகள்லாம் கூட்டுன்னு போற ஒரு சின்ன அனுபவம். வயசுல விஸ்டம்ல நிறைய பேர் இங்கெல்லாம் பெரியவா, யாத்ரா கூட்டுன்னு போற அனுபவத்துல சொல்றேன். முக்திநாத் க்ஷேத்திரம், பத்ரிநாத க்ஷேத்திரம், பத்ரிகாசிரமம், சிங்கவழ் குன்றம், அகோபிலம் கொஞ்சம் யங்கர் வயசுல சேவிச்சேன்னா பெட்டர், யூ வில் என்ஜாய் பெட்டர். ஏன்னா இந்த நவ நிருசிம்மர்ல ஒரு 4 நிருசிம்மர் கீழே இருப்பா. க்ஷேத்திர பாலகன் அங்க இருப்பார் நிருசிம்மன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஆரம்பிக்கணும். கடைசியில பாவன நரசிம்மர்னு ஒருத்தர் இருப்பார். நீங்க அந்த ஜீப்ல போயிட்டு வருவேள், வந்துருவேள் ஏறத்தாழ. அப்புறம் உள்ள வந்த உடனே லிவர்லாம் அந்த இடத்துல இருக்கா, இங்க ஒரு இன்டெஸ்டைன்லாம் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்றாளே, அதெல்லாம் இருக்கா, வயர் அதே இடத்துல இருக்கா, இல்லாட்டா மாத்தி குழப்பி போயிடுத்தா. நல்ல ஆட்டம். அந்த நம்ம வண்டியை நீங்க இந்த ரோட்ல கொஞ்சம் மழை காலத்தை ஓட்டினேன்னா அது பிரேக் டவுன் ஆகி அவங்க கிட்ட கொடுத்து வாட் இஸ் தேர் அப்பான்னு அவன் 10,000 ரூபாய் பில்ல கொடுத்துடுறான். நான் ஏறின ஜீப்ல நாங்க 120 பேர் போனோம். ஜீப்ல ஏறின எப்போ லாஸ்டா சர்வீஸ் பண்ண 40 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறவர். இல்ல ஸ்பேர் பார்ட்ஸே கிடைக்காது, ஆனா நம்ம வந்துருவோம் திரும்பி. அதுதான் பாவன நரசிம்மருடைய அனுகிரகம். செஞ்சுன்னு பேரு தாயாருக்கு, செஞ்சு குலத்தை சார்ந்தவள் செஞ்சு லக்ஷ்மின்னு பேர். அழகு, அகோபிலம்னா ஒரு அழகு. இன்னைக்கும் அந்த அகோபிலம் க்ஷேத்திரம், அதை ஆதாரமாக கொண்டு மூர்தாபிஷிக்தர்களாய் 46 பட்டம் வரை கைங்கரியம் செய்யக்கூடிய உயர்ந்த மட்டம் ஸ்ரீ அகோபில மட்டம். இந்த அகோபில மட்டத்தில் எத்தனையோ ஆச்சாரியர்கள், 42ஆம் பட்டம் அழிசிங்கர், இஞ்சிமட்ட அழிசிங்கர்னு பேர், பெரிய மகாஜானி, யஜ்வா, தபஸ்வி. 43ஆம் பட்டம் அழிசிங்கர், அவருக்கு ஒரு தனி பெருமை உண்டு, காலக்ஷேபத்துல அவ்வளவு நிபுணத்துவம். 44ஆம் பட்ட அழிசிங்கர் யாரும் பண்ணாத ஒரு சாதனை, ஒரு சன்னியாசி, ராஜ சன்னியாசி பண்ண ஒரு பெரிய சாதனை. ஸ்ரீரங்கத்துக்கு ராஜாக்கள் கூட விட்ட கோபுரத்தை, மொட்டை கோபுரத்தை பூர்த்தி பண்ணி வச்ச பெருமை முக்கூர் அழிசிங்கருக்கு. எத்தனையோ காலக்ஷேபங்கள் செய்து அடியேனையும் ஆட்கொண்டு திருநெடுந்தாண்டகம் சாதித்தவர் வில்லிவலம் ஸ்ரீமத் அழிசிங்கர். 45ஆம் பட்டம் பூர்வாசிரமத்தில் அக்னிஹோத்ரியாய், இப்போது வேதத்தில் அவ்வளவு, ரிக்வேதத்தில் அவ்வளவு பாண்டித்யம் ஸ்ரீமத் அழிசிங்கருக்கு. பிரகிருத அழிசிங்கர் இவெல்லாம் ஒரு பரம்பரையாக வரக்கூடியவர்கள். அந்த அகோபில மட்டத்துல ஆச்சாரியனை போய் சேவிக்கணும். அந்த மாலோலன்னு ஒரு தடவை சேவிக்கணும். அழகு, நிருசிம்மன்னா அழகுதான். பாக்கி கிருஷ்ணர் ராமர்லாம் ஏதோ அவர் விட்ட மிச்சத்தை இவ வச்சுருக்கா. நிருசிம்மன்னா அது ஒரு தனி அழகு. அது அடியேனுடைய அனுபவம். இந்த அகோபில மட்டத்தில் முதல் ஸ்ரீமத் அழிசிங்கருக்கு ஆதிவன் ஷடகோபன் என்று பெயரில் ஞாபகம் வச்சுங்க. இந்த அன்னமையர் கல்யாணம் வேண்டாமோன்னு நினைச்சுட்டு அகோபிலம் போனார். என இவர் பாவிக்க கூடிய திருவேங்கடமுடையானுக்கும் குலதெய்வம் அகோபிலம் நிருசிம்மன் இல்லையா, பெருமாளை சேவிச்சுட்டு அங்க ஆச்சாரியனை சேவிச்சு அகோபில மட்டத்தின் முதல் பீட்டாதிபதியாக இருந்த ஆதிவன் ஷடகோபன் யதீந்திர மகாதேசிகனிடத்தில் சமாஸ்ரயணம் பரண்யாசத்தை செய்தார். அதனால தான் இன்றளவும் திருப்பதியில அன்னமையா வர்தந்தி வரும்போது ஸ்ரீமத் அழிசிங்கர் போய் தலைமை தாங்குவார். அவருக்கு அவ்வளவு பக்தி அகோபலத்துக்கும் அகோபல மட்டத்துக்கும் நிருசிம்மனிடத்திலும். அவர் அந்த இடத்துக்கு போனார், அகோபலத்துல சேவிச்சாச்சு. இப்ப திருப்பதிக்கு வர்றார். திருப்பதிக்கு வரும்போது தாயார், அலமேலுமங்க தாயார், அவளுக்கு ஒரு ஆசையா, இவன் குடும்பஸ்தனாக இருக்க வேண்டுமேன்னு அவள் ஒரு பெண் ரூபத்துல வந்தா.
ஒரு 5:16 அம்பாள் வந்தா அவ தாத்தாக்கு. ஞாபகம் இருக்கா? சிந்தல் அம்மான்னு நான் சொன்னேன், நீங்கெல்லாம் கேட்டுந்தேளே அப்போ. அப்போ இருக்கா, சக்கனி தள்ளிக்கு சாங்குபலா இவா கூட பாடினா. அதனால இப்போ இன்னொன்னு பாடுவா. இது என்னன்னா அலருலு குரியக ஆடினது. இது ஒரு பெரிய விஷயம். என்னன்னா அலருலுன்னா புஷ்பத்தின் இருக்கக்கூடிய இதழ்கள். தாயார் பேசினா அப்படி இருக்குமா, வாசனை அப்படி இருக்குமா, அவ பேசும் வார்த்தை அப்படி இருக்குமா. அலகல குலுகுல அலமேலு மங்கா. அந்த அலமேலு மங்க தாயார் ஒரு பெண் ரூபத்துல இவரை கன்வின்ஸ் பண்ணிட்டா. கிரகஸ்தாசிரமம் வசதி பெரிய விஷயம் சொல்றேன் கேளுங்க. சன்னியாசியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். இத வியாக்கியானங்கள் பண்ணும்போதே, கலியுகத்துல வியாக்கியானம் பண்ணும்போதே யதி தர்ம சமுச்சயம் நிறைய கிரந்தங்கள் யதிகளை பத்தி இருக்கு. இட் இஸ் வெரி டஃப் டு லீட் த லைஃப் ஆஃப் an ascetic in கலியுக. ஏனைய யுகங்களை விடுங்கோ, இப்போ லீட் பண்றது ரொம்ப கஷ்டம். சன்னிதானம் ஸ்ருங்கேரி மட்டத்துல மகா சன்னிதானம் இருக்கார். இப்ப சன்னிதானம் நிறைய விஜய யாத்திரை போயிட்டு இருக்கார். அவரே ஒரு இடத்துல சொன்னார், அவர் சாதிச்ச அனுகிரக பாஷணத்துல சன்னிதானம் சாதிக்கிறார், நாங்கள்லாம் குடும்பத்தை விடணும், அப்பா அம்மாவை விடணும், இதெல்லாம் சொத்து பத்தெல்லாம் விடணும்னு இங்க வந்தா இங்கதான் அதிக சொத்தை நாங்க பராமரிக்க வேண்டியதா இருக்கு. மட்டம்னு கொடுத்தனா அது ஒரு 50 கல்யாண மண்டபம், இவ்வளவு சிஷ்யாள் வரா, கல்யாணத்துக்கு வழி சொல்லுங்கோங்கிறா, குழந்தை பிறக்கல வழி சொல்லுங்கோங்கிறா. இவாளுக்கு நித்திய சம்சாரியா இருந்திருந்தா கூட இவ்வளவு கஷ்டம் இருந்திருக்காது. சன்னியாசியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். கிரகஸ்தன் ஈஸி. கிரகஸ்தன் எது பண்ணாலும் சரி, சந்தனத்தை பூசிக்கலாம். சன்னியாசியும் பூசிக்க கூடாது, பிரம்மச்சாரியும் பூசிக்க கூடாது. சந்தனம் இஸ் நாட் அலவுட். வெத்தலையே பிரம்மச்சாரியும் போடக்கூடாது, சன்னியாசியும் போடக்கூடாது. கிரகஸ்தனுக்கு எல்லாம் அலவுட். ஏன்னா இவர் கல்யாணம் ஆனதுனால எல்லாம் டிஸ்கவுண்ட் இருக்கு, எது பண்ணாலும் ஓகே. அதனால இவர் சன்னியாசம் வாங்கிடலாமாங்கிற அளவுக்கு மனசுல இருக்கிற ஆச்சாரியன சன்னியாசி, நம்மளும் சன்னியாசியா இல்லாமே. அப்ப தாயார் போதிக்கிறா, இல்ல கிரகஸ்தாசிரமம் ரொம்ப வசதி. அப்ப தாயாருடைய வார்த்தை அலருலு, ஒரு தாமரை இதழ் போல் இருக்கின்றது. அலருலு குரியக நாடே நரதே, அலருலு குரியக நாடே நரதே, அலகல குலோ குல நலமேலு மங்கா, அலருலு குரியக நாடே நரதே, அலகல குலோ குல நலமேலு மங்கா, அலருலு குரியக நாடே நரதே, ಅರವಿರಿ ಶೋಭಗುಣ ನಟಿವನು ಮೇಜಗ ಅರತೆರ ಮರುಗುಣ ನಾಡೆ ನಡೆ, ಅರವಿರಿ ಶೋಭಗುಣ ನಟಿವನು ಮೇಜಗ ಅರತೆರ ಮರುಗುಣ ನಾಡೆ ನಡೆ, ವರುಸಗ ಪೂರ ಧೂವಾಲ ಬುದಿರು ಪುಲ, ವರುಸಗ ಪೂರ್ವ ಧೂವಾಲ ಬುದಿರು ಪುಲ, ಹರಿಗರಗಿಂ ಪುಷುನಲ ಮೇಲು ಮಗ, ಹರಿಗರಗಿಂ ಪುಜು ಅಲ ಮೇಲು ಮಗ, ಅಲರುಲು ಗುರಿಯಗ ನಾಡೆ ಅಲಗಲ ಗುಲು ಗುಲಲ ಮೇಲು ಮಗ, ಅಲರುಲು ಗುರಿಯಗ ನಾಡೆ. இதுல ஒரு வார்த்தை பாருங்க, அரதெர மருகுண. மருகு அப்படின்னா தெரைன்னு அர்த்தம். தியாகராஜர் மருகு ஏலரா ஓராகவாங்கிறார். ஏன் மருகுவை பத்தி சொல்லணும்னா 2 விஷயம். தியாகராஜரும் மருகுங்கிறார், அன்னமயரும் மருகுங்கிறார். இவர் சொன்ன கான்டெக்ஸ்ட் வேற. நம்ம தமிழ்நாட்டுல பிராச்சீனமாக பரதநாட்டிய சாஸ்திரம் எப்படி பிரசித்தமோ அதே நாட்டிய சாஸ்திரத்தை ஆதாரமாக வைத்த ஒரு நாட்டிய சாஸ்திரம் தான், ஒரு நடன வழிதான் குச்சிப்புடின்னு பேர். இந்த குச்சிப்புடியில ஒரு பெரிய புரோட்டாகனிஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு வரானா 4 பேர் திரையை பிடிச்சுப்பா. அந்த திரையோட தான் ரிவீல் பண்ணுவா. அதனால தாயார் இப்ப ஆந்திரா பெண்ணாக இருக்கின்றாள். அதனால சொல்லும்போது மருகு.
ஏன் தியாகராஜர் சொல்லணும்னா, தியாகராஜருடைய ராமாயணத்துல சீதை ராமர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டா. ஆனா கல்யாணத்துக்கு வரும்போது ரொம்ப அலங்கார பூஷிதையா தாயார் இருக்கா. அந்த கண்ணு பட்டுடக்கூடாதுன்னு அந்த பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் நடுவுல தெலுங்கு கல்யாணங்கள்ல திரை போடுவா. அப்போ தாயார் பெருமாளை பார்த்து சொல்ற மாதிரி, உனக்கும் எனக்கும் பிரியாத பந்தம் எவ்வளவு யுகாந்தரமா இருக்கு, நம்ம 2 பேருக்கு நடுவுல ஏன் இந்த திரை? மருகு ஏலரா ஓ ராகவா, ராகவா உனக்கும் எனக்கும் எதுக்கு மருகு? அந்த வார்த்தை பிரிச்சு பார்த்தோம்னா அது நம்ம கரெக்டா ஜெயந்தஸ்ரீ இப்படி பாடணும், அதுல மா இந்த இடத்துல இருக்கணும், கா இந்த இடத்துல இருக்கணும். வெறும் டெக்னிக்கலா பார்த்துட்டு போயிட்டோம்னா பக்தி வராது. மருகேலரா ஓ ராகவா, மருகு ஏலரா. நம்ம மத்தியத்துல மருகு எதுக்கு? ஆச்சரியமான இந்த வரிகளுடைய வார்த்தை, அது ஒரு தனி கிளாஸா எடுக்கணும், அப்பதான் அந்த அனுபாவியம் வரும். சரி, இப்ப விஷயம் என்னன்னா பிரசாதம். அதுதான் சார் நம்ம முக்கியமா அது வாங்க, இதெல்லாம் என்னவோ மருகு இருக்குன்னு ஏதோ உட்காந்து. We have been a land of just not devotion and seeking moksha. We have been a land that has been enjoying food. நம்ம cuisineலாம் ரொம்ப பழசு. நீங்க பெரியாழ்வார் திருமொழி ஆண்டாள் தான் எடுத்துட்டேன்னா அக்கார வடிசலுக்கு கிட்டத்தட்ட குவான்டிட்டி தான் சொல்லலை, எல்லாம் சொல்லிட்டா, செய்முறை எல்லாம் சொல்லிட்டா. இதை வேக வைங்க, அதை போடுங்க, பாலை போடுங்க, இதை கொதிக்க விடுங்க, நெய்யை போடுங்க, இதை எடுத்து நெய்க்குள்ள குத்துங்கோ, நெய்யா வரும், எல்லாம் சொல்லியிருக்கா. அன்னமையர் விடவரா, அவரும் அதே பெரியாழ்வார் வம்சம், நான் ஆதிவன் சடகோபன் தானே. தட்டை தெரியுமா? தட்டையிலேருந்து ஆரம்பிப்போம். தட்டை தெரியுமா? தட்டை இப்படி தட்டிட்டு, பெங்களூர்ல பேக்கரிஸ் ரொம்ப ஃபேமஸ். ஒரு காலத்துல ஐயங்கார் பேக்கரி, ஹாசன் பக்கம் இருந்தவாள்லாம் பல பேர் பேக்கரி வச்சா 1900ஸ்லயே. அவளுக்குலாம் அந்த ஊர்ல அந்த காலத்துல சொல்லும் போதே பேக்கரி ஐயங்காரம் தான் சொல்லுவா. ரொம்ப இப்ப ஐயங்கார் கடைனா ஐயங்காரே நடத்துறது இல்லை, அது விடுங்க. ஐயங்கார் பேக்கரியில ஒரு தட்டை பெங்களூர் பக்கம் கிடைக்கும், இங்க கிடைக்கிறதா தெரியாது, தட்டை நீங்க சொல்லிவிடுவேன். நிப்பட்டுன்னு பேரு, கேட்டிருக்கலாங்க? நிப்பட்டு. இந்த நிப்பட்டும் தட்டை மாதிரி தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் கரகரான்னு இருக்கும், அதுல கொஞ்சம் காரம் அதிகம் இருக்கும். அது நம்ம அப்படி செய்முறை அப்புறம் பார்க்கலாம். இப்போ ரொம்ப தளிக பழகினவாளுக்கு, பண்ணி 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 பட்சணம் பண்ணி பண்ணி பழகினவாளுக்கு நீங்க ஒரு டப்பா முழுக்க தட்டை வச்சேன்னு வச்சுக்கோங்க. அவ அதை பார்த்துட்டு சொல்லிடுவா, இதுக்கு 1 kg மாவா இருக்கும். அந்த தட்டைய பார்த்தா அவளுக்கு தெரிஞ்சு போயிடும் இதுக்கு எவ்வளவு மாவு வேணும். இத அன்னமையர் ஒரு பரமாத்ம தத்துவத்துக்கு சொல்றார். எண்டமாத்திரமுன்னு சொல்லும் போது அந்த க்ஷேத்திரத்துக்கு போறார். திருப்பதி கான்ட்ராவர்சின்னு சொல்ல மாட்டேன், அது ராமானுஜர் இந்த காலத்துல ஒரு சர்ச்சை வந்தது. ஒருவேளை இது சிவபெருமானோ, ஒருவேளை இது அம்பாளோ. அது பல பேர் இப்பவும் சொல்றாரு, பாலாஜி, பாலா திரிபுர சுந்தரியில பால் எடுத்துட்டா, அங்க பார்த்தேன்னா சிங்கம் இருக்கும், இதுதான் அம்பாள். சிவபெருமானுடைய பக்தர்கள் இது சிவன், முருகப்பெருமானுடைய பக்தர் முருகன். ஜீனர்கள் கொண்டாடுறா, இது நம்ம தூண் மாதிரி ஆயிடுத்து திருப்பரங்குன்றத்துல. எல்லாரும் ஒன்னொன்னு சொல்றா. நிப்பட்டு எப்படி ஒரு நிப்பட்டு டப்பாவை பார்த்தா எவ்வளவு மாவுன்னு தெரியுமோ, இவருடைய லட்சணங்களை பார்த்தாலே தெரியறதே இவர் யாருன்னுட்டு அன்னமையர் அப்போ ஒரு கீர்த்தனம் பாட்டார். ఎంట మాత్రమున ఎవ్వరు తలచిన అంట మాత్రమే నీవు అంతరాంతరము ఎంతి చూడ పిండంటే నిప్పట్టి అన్నట్లు. பிண்டத்திலேருந்து அந்த மாவுலேருந்து நிப்பட்டு எப்படி வருதோ அந்த மாதிரிங்கிறது. இதுல இருந்து ஒருத்தர் நான் உபன்யாசம் பெங்களூர்ல சொல்லி இந்த இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு, அந்த காலத்திலே நிப்பட்டு இருந்திருக்கு. அதுதான் அவர் தெரிஞ்சது. அதுதான் 600 years முன்னாடி ஓல்ட் டிஷ் சார் நிப்பட் அப்படிங்கிறாரு. ఎంత మాత్రమున ఎవ్వరు తలచిన అంత మాత్రమే నీవు. ఎంత మాత్రమున ఎవ్వరు తలచిన అంత మాత్రమే నీవు. అంతరాంతరం చూడ పిండంతే నిప్పటి అన్నట్లు. అంతరాంతము చూడ పిండంతే నిప్పటి అన్నట్లు. ఎంత మాత్రమున ఎవరు తలచిన మాత్రమే నీవు. ఓ
కొలుదురుమిము వైష్ణవులు పూరిమితో విష్ణుడని పలుకుతురు మిము వేదాంతులు పరబ్రహ్మం వనుచు కొలుదురుమిము వైష్ణవులు పూరిమితో విష్ణుడని పలుకుతురు మిము వేదాంతులు పరబ్రహ్మమనుచు కలదురు మిము శైవులు తగిన భక్తులును శివుడనుచు కలదురు మిము శైవులు తగిన భక్తులును శివుడనుచు అలరి పొగడు దుర్పాపాలికులు ఆది భైరవుడనుచు అలరి పొగడు దుర్పాపాలికులు ఆది భైరవుడనుచు ఎంత మాత్రమున ఎవరు తలచిన అంత మాత్రమే నీవు.